அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மார்ச் 9ஆம் தேதிக்குள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவங்கள் என்ன, அற்புதமான விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த 9ஆம் தேதிக்குள் அப்படின்னு குறிப்பாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் கிரக நிலை பெயர்ச்சி கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரக நிலை காரணமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் நிச்சயமா ஏற்பட போதுங்க. அந்த வகையில கும்ப ராசி நேர்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றத்தால் என்னென்ன நன்மைகள் உண்டாக போகுது, என்ன மாதிரியான தீமைகள் காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல கிரக நிலை இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வருடத்தில் வரக்கூடிய 3வது மாதமான மார்ச் மாதத்தில் குறிப்பிடத்தக்க கிரக நிலை மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிர பகவானால் ஒரு விதமான ராஜயோகம் நிச்சயமா ஏற்படும். அது போலவே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டங்களில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது போலவே பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி அன்று சூரியன் மீன ராசியில குடியேறுவது ஒரு விதமான சுபிக்ஷமான கிரகநிலை மாற்றங்களை நமக்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரக நிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக கண்டிப்பா இருக்கலாம். தனி நபர் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய குரு பகவான் மார்ச் 11ஆம் நாள் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக நிலை மாற்றமானது உண்மையிலேயே சுபிக்ஷமான மாற்றமாக நம்ம பார்க்கலாம். இதே போன்று கும்ப ராசியில மார்ச் 21ஆம் நாள் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது போலவே மார்ச் 26ஆம் நாள் செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா எழுச்சி அடைவதாக சொல்லப்படுது. இந்த அனைத்து விதமான கிரக நிலை மாற்றத்தாலும் கும்பராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் இதனை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே கும்பராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரத்தை விட விவேகம் சிறந்தது அப்படின்னு மனதில் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது போலவே எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உடைய நபர் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக மார்ச் 9ஆம் தேதிக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய திறமையை கண்டு அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கலாம். அதாவது அடுத்தவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய கேதுவால் திடீர் மனக்குழப்பங்கள் நிச்சயமா உங்களுக்கு வரலாம். இதனை இந்த காலகட்டங்களில் கட்டுப்படுத்தி வைப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். அது போலவே இந்த காலகட்டங்களில் அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியலாம். வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு விதமான நல்லதாக இருக்கலாம். பணவரத்து பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு எதிர்பார்த்தபடி நிச்சயமா இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். வேலை செய்பவர்களிடம் கோபப்படாமல் தட்டு கொடுத்து வேலை வாங்குவது இந்த காலகட்டங்களில் கும்பராசினியர்களுக்கு நன்மையை தரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமையாக செயல்பட்டு பாராட்டை நீங்க பெறலாம். கடுமையான பணியின் காரணமாக அடிக்கடி உங்களுக்கு சோர்வுகள் உண்டாகலாம். குடும்ப விஷயங்களில் ஆர்வத்தை நீங்க செலுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி இந்த காலகட்டங்களில் நிச்சயமா குறையலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனம் உங்களுக்கு சொல்லலாம். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது திடீரென்று கோபம் உண்டாவதை பெண்மணிகள் தவிர்ப்பது மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டக்கூடிய சூழல் பெண்மணிகளுக்கு கிடைக்கலாம். எதிர்பார்த்த பணவரத்தும் உங்களுக்கு ஏற்படும். கலைத்துறையில இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக பணிகள் முடியலாம். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது கலைத்துறை நேயர்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம்.
வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் உங்களுக்கு நன்மையை தரலாம். கும்பம் ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் மார்ச் 9 கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லதாக இருக்கலாம். மனோதிடம் உங்களுக்கு உண்டாகலாம். கடன்கள் நோய்கள் தீருவதற்கான வாய்ப்பு அரசியல்வாதிகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியலாம். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். அதுபோலவே கும்பராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாடங்களை நன்கு படித்து பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் மாணவர்களுக்கு நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுமையாக மாணவர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கலாம். அதுபோலவே கும்ப ராசியில அடுத்ததாக அவிட்டம் 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் பிறந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உங்களுக்கு ஏற்படலாம். மருத்துவ தொழில் புரியக்கூடிய நேயர்களுக்கு அதிக வருவாய் வரக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் நிச்சயமா அமையலாம். சோதனைகள் அனைத்துமே வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததாக கும்பம் ராசியில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு கைகூடி நடக்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடிய வகையில இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. உல்லாச பயணங்களில் நாட்டம் உங்களுக்கு செல்லலாம். மன அடக்கம் பெறுவதற்கு தியானம் செய்வது கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். படிப்பில் பார்க்கும் பொழுது நாட்டம் நிச்சயமா அதிகரிக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்புவதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் ஆகாத நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரன்கள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக இருக்கலாம். இந்த காலகட்டங்களில் கல்வியில மாணவர்களுக்கு புதிய மாற்றங்கள் நிச்சயமா உருவாகும். அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அனுகூலமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம். வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்யும் உத்வேகத்தில் இடம் மாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ உங்களுக்கு ஏற்படலாம். நீங்க எதிர்பார்த்த விஷயம் வேலை ரீதியாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டம் முழுமையாக பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ கும்ப ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் மார்ச் 9 நடக்கக்கூடிய அற்புதமான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நாம பார்த்திருப்போம். அது போலவே நீங்க இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ளலாம். கும்பராசினியர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதுடன் உங்களுக்கு அநாத இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா மனக்குழப்பங்கள் உங்களுக்கு நிச்சயமா நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுக்கு தைரியங்கள் உண்டாகலாம். உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட விஷயங்கள் தடங்களாக கூடிய விஷயங்கள் அனைத்துமே எந்தவித தடையுமின்றி நிச்சயமா இதனால நடக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க செய்து பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும்பொழுது நிச்சயமா இதன் மூலம் வரக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்பம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத நாம தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.